सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 13வது ஆஸ்வாதம் 43வது ஸ்லோகம். धत्से सदार्ति शमनाय हृदा गिरीशं गोपायसेधि वदनञ्च चिरन्तनीर्गाः दूरीकरोषि नरकञ्च दयार्द्र दृष्ट्या कस्ते गुणान् गदितुम् अद्भुत कृष्ण शक्तः. 42வது ஸ்லோகத்துல சத்யசுதம் சஹ அப்ரவீத் அப்படின்னு முடிச்சுது. சத்யவதி சுதரான அந்த வியாசரை பார்த்து சங்கரர் பேசினார். என்ன பேசினார்? அதுதான் இப்ப 43வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்படுறோம். தத்சே சதா ஆர்த்தி சமனாய ஹிருதா கிரீஷம். தன்னுடைய ஹிருதயத்திலே சதா எப்போதுமே கிரீஷம் பரமசிவனை தத்சே நீங்கள் தாரணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க ஹிருதயத்துல சர்வதா பரமேஸ்வரன் வாசம் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயத்துல கோபாயசே அதிவதனஞ்ச சிரந்தனீஹி காஹா. சிரந்தனீஹி காஹா அப்படின்னா வேத வாக்குகள்னு இருக்கு. அனாதியான வேத வாக்குகளை தன்னுடைய வாக்குல வச்சு காப்பாத்தின்னு இருக்கு. அத்தனை வேதமும் வேத வியாசருடைய வாக்குல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் அத்தனை வேதத்தையும் அவர் தானே பிரிச்சு பிரிச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அவ சிஷ்யாளுக்கு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆக பிரிச்சு கொடுத்தவரே அவர். அப்பனா அவ்வளவு வேதமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அத்தனை வேதத்தையும் தன்னுடைய வாக்குல வச்சு காப்பாத்தின்னு இருக்கேள். அது மாத்திரம் இல்ல, தூரீகரோஷி நரகஞ்ச தயார்திர திருஷ்டியா. யாரு மேல உங்களுடைய அந்த கிருப்பையால தயை நினைந்த அந்த திருஷ்டி படுறதோ அவளுக்கு நரக்கமே இல்லை. அவளுக்கு நரக்க பயம் கிடையாது. ஏன்னா அந்த பாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஆக உங்களை பார்த்த மாத்திரத்தினாலே ஏற்பட்ட புண்ணியம் அவளுக்கு நரக்க பயத்தை போக்குகிறது. அப்படியானா உங்களுடைய குணங்கள், இப்பேற்பட்ட குணங்கள் யாருக்கு வரும்? கஸ்தே குணான் கதித்தும் அத்புத கிருஷ்ண சக்தஹா. ஏ அத்புத கிருஷ்ணா, உன்னுடைய குணங்கள் எல்லாத்தையும் வர்ணிக்க யாரால் முடியும்? அத்புத கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன ஒரு சிலேஷன் தெரியுது. எப்போதும் கிருஷ்ணர் அவரை பார்த்தோம்னா நமக்கு அப்புறம் நரக்கம் கிடையாது இல்லையா? கிருஷ்ணர் நம்மளை பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருடைய அந்த திருஷ்டி நம்ம மேல விழுந்துருத்தோன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாவியா இருக்க முடியும் இல்லையா? பகவத் பக்தி கொடுத்தோன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாமனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யா அப்படின்னு கீதையில சொல்ற. ஆச்சாரம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு பக்தி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவன் அதுல இருந்து மீண்டு வந்துருவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்க. ஆக பகவானிடத்திலே நல்ல பக்தி உள்ளவனுக்கு நரகம் கிடையாது. ஆக கிருஷ்ணருடைய திருஷ்டியில படுறவனுக்கு நரக்கம் கிடையாது. அதே மாதிரிதான் உங்களுடைய திருஷ்டி யாரு மேல படுறதோ அவனுக்கு நரக்கம் இல்லை. கிருஷ்ணன் அந்த கோவர்தன பர்வதத்தை தூக்கி பிடிச்சு அந்த மாடுகள் எல்லாம் காப்பாத்தினார், கோக்களை. நீங்க சிரந்தனீஹி காஹா. கோசப்தத்துக்கு 2 அர்த்தம். மாடுன்னு அர்த்தம் உண்டு, வாக்குன்னு அர்த்தம் உண்டு. சனாதனமான வாக்குன்னு சொன்னா வேதம்னு அர்த்தம் கிடைக்கும். நீங்க வேதத்தை வாயில வச்சு
வாக்கால காப்பாத்துறேன். அவர் அந்த கோ சம்ரக்ஷணம் பண்ணினார். நீ எப்போதும் ஆர்த்தி சமனாய ஹிருதா கிரீஷம் தத்சே. ஆர்த்தினா கஷ்டங்களை போக்குறதுக்காக தன்னுடைய ஹிருதயத்துல கிரீஷம் ஈஸ்வரனை வச்சிருக்க. அவரும் அதே மாதிரி பண்ணியிருக்கார். கிருஷ்ணரும் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கார், ஈஸ்வரனை அவரும் ஆராதிச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது புராணங்கள்ல. ஆக அற்புதமான நீ கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். லோகான் அனுஜிகிருஷ்வம் லோகே சஞ்சரசி துருவம் பூர்ணகாமாக கிம் அன்யஸ்மாத் அபிவாஞ்சந்தி பூருஷாக. லோகான் அனுஜிகிருஷ்வம். இந்த லோகத்துல நீ சஞ்சாரம் பண்றது எதுக்காகன்னு கேட்டா, இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே. இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இச்சையோடு நீ இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது பூர்ணகாமா கிம் அன்யஸ்மாத் அபிவாஞ்சந்தி புருஷாக. உன்னுடைய அந்த அனுகிரகத்தினாலே பூர்ண காமாளா இருக்கிறவா வேற யாருக்கிட்டே இருந்தாவது எதையாவது அபேட்சிப்பாளா? அபேட்சிக்கிறது ஒன்றும் இருக்காது. உன்கிட்டேந்து வரக்கூடிய அந்த ஞானம் இவனுடைய காமனையை பூர்த்தி பண்ணி இவனை பூர்ண காமனாக ஆக்கி எடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு காமனையே வராதே. அதனால மற்றவங்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை. இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இருக்காது. அதனால பூர்ண காமா கிம் அந்யஸ்மாத் அபிவாஞ்சந்தி புருஷாக. உங்ககிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொருத்தண்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கணும்னு ஏதாவது இருக்குமானா இருக்காது. ததாபி இன்னொன்னு விஷயம், இங்க வியாசர் இவர்கிட்ட வந்திருக்கார், பாஷ்யக்காரர்கிட்ட. வியாசர் முதல் பூர்ணகாம், அவருக்கு ஒன்றும் அபேட்சை இல்லை. மற்றவாக்கிட்டே இருந்து அவர் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை தேடி போகணுங்கிறது ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக அவ யார்கிட்டையும் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வியாசர் பாஷ்யக்காரர்கிட்ட இப்ப வந்திருக்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். ததாபி ஆகமனே ஹேதும் தவ பிருச்சாமி கௌதுகாத் இத்யுக்தோ யதிவர்கேண சங்கரேண மகாத்மனா பிரத்யுவாச்ச அதிஹிருஷ்டாத்மா மகர்ஷி பாதராயணா. இருந்தாலும் நீங்க என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்த்து வரத்துக்கு முடியாது, அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் நீங்க வந்திருக்கேங்கிறதுனால நான் உன்னை கேட்கும்படியா இருக்கு. நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அப்படி கேட்ட உடனே சங்கரர் கேட்ட உடனே அவர் பதில் சொல்றாராம். பிரத்யுவாச்ச அதிஹிருஷ்டாத்மா. அவர் பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றார். மகர்ஷி பாதராயண வேதாந்தாகம சூத்ராணாம் ரச்சிதானாம் மகாமதே त्वया भाष्यं यथायेति श्रुत्वा आयातोस्मि சாம்பிரதம். இந்த வேதாந்த ஆகம சூத்திரங்கள், வேதாந்தம்ங்கிறது ஆகமன்னா வேதம், அந்த வேதாந்தார்த்தத்தை தீர்மானம் பண்ணி கொடுக்கக்கூடிய சூத்திரங்கள் நான் பண்ணியிருக்கேன். அந்த சூத்திரங்களுக்கு நீ பாஷ்யம் எழுதியிருக்குங்கிறது எனக்கு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு, நீ எழுதியிருக்கிற பாஷ்யத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்காக தான் நான் வந்தது. தத் திரஷ்டும் கௌதுகேனாலும் துவரத்தே மம மானசம். உடனே நீ எழுதின பாஷ்யத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. முதல்ல காமி அப்படிங்கிற. இத்தம் முனீந்திர வச்சன சிரவணோத்த ஹர்ஷம் ரோமாஞ்ச பூரமிஷதः பகிருத்ப்ளவந்தம் பிப்ரத் தம் அப்ரருச்சிம் ஆக்யத் அதப்ர சக்திம் ஸ்ரீசங்கரः சுகமதார்ணவ பூர்ணச்சந்திரः. இத்தம் முனீந்திர வச்சன சிரவணோத்த ஹர்ஷம் பிப்ரத். நீ எழுதின அந்த பாஷ்யத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் காமி அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. இத கேட்ட உடனே சங்கரருக்கு சந்தோஷம் தாங்கல. அவ்வளவு ஹர்ஷம் வந்துட்டான். முனீந்திர வச்சன சிரவணோத்த ஹர்ஷம்.
இந்த வச்சனத்தை காதால கேட்டத்தினால வந்த அந்த ஹர்ஷமானது, சந்தோஷமானது ரோமாஞ்சபூரமிஷதா பகிர் உத்ப்ளவந்தம், சரீரத்துல கொள்ளல, அப்படியே வெளியில வருது. வெளியில வருதுங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, உடம்பெல்லாம் மயிர் கூச்சல், அந்த ரோமாஞ்சம் வருது. அந்த ரோமாஞ்சத்தினால என்ன தெரியுதுன்னு கேட்டா, அவருக்கு உள்ள வந்த சந்தோஷமானது உள்ள அளவு கொள்ளாம, இடம் போறாம அப்படியே வெளியில வருது. பிப்ரத்து, இவ்வளவு சந்தோஷத்தோடு தம் அதப்ர ருச்சிம், இல்ல அப்படித்தானே, ஆமா, தம் அப்ர ருச்சிம், அதப்ர இல்ல அப்ர ருச்சிம். அப்ரம்னா மேகம், மேகத்தை போல கருமையான நிறத்தை கொண்டவர். வியாசர் கருப்பா இருப்பார். அதனால மேகம் போல நீலமேக சாமளமாக இருக்கக்கூடிய அந்த ரிஷியை பார்த்து ஆக்யது சொன்னார். என்ன சொன்னார்? அதப்ர சக்தி. அதப்ர சக்திங்கிறதுக்கு நிறைய சக்தி உள்ளவர். அப்ர ருச்சி, ஆனா அதப்ர சக்தி, இவருடைய சக்தி கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய சக்தி கொண்டவர். அப்பேற்பட்ட அவரை பார்த்து சுகமதார்ணவ பூர்ணச்சந்திர ஸ்ரீ சங்கரஹ ஆக்யது. சுகமதம், சுகாச்சாரியருடைய பரம்பரை தானே. அப்ப அவருடைய அந்த சித்தாந்தம் இருக்கே, அந்த சித்தாந்தம் ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு பூர்ணச்சந்திரனானவர் ஸ்ரீசங்கரர். இவரை கண்டு அந்த மதங்கிற அந்த சமுத்திரமானது சந்தோஷத்துல பொங்கி வருதான். அதனால சுக மதார்ணவ பூர்ணச்சந்திர ஸ்ரீ சங்கரஹ வியாச பகவானை பார்த்து சொல்றார். சுவந்து பைல பிரதமா முனீந்திராக மகானுபாவானனு யஸ்ய சிஷ்யாக திருநாள் லகியானபி தத்திர கோகம் ததாபி காருண்யமதர்ஷி தீனே. உங்களுடைய சிஷ்யாள்லாம் உலகத்துல பிரசித்தமா இருக்கா. சுமந்து என்ன, பைலர் என்ன, இப்படி எல்லாம் பல சிஷ்யாள் மகர்ஷிகள் அந்தந்த சாக்கைக்கு பிரவர்த்தகராக இருந்துட்டு பெரிய மகானுபாவாளா பிரசித்தமா இருக்காளே. அப்படி இருக்கிறச்ச நான் யாரு? நான் ஒரு திருணத்துக்கு கூட சமானம் இல்லையே. அப்படி இருந்தாலும் என் மேல எவ்வளவு பெரிய காருண்யத்தை நீங்க காமிச்சிருக்கீள். ஓகம் ததாபி காருண்ய மதர்ஷி தீனே. இந்த தீன பாலகன் கிட்ட கூட நீங்க இவ்வளவு கருணையை காமிச்சிருக்கீளே, வருஷிச்சிருக்கீளே. சோகம் சமஸ்தார்த்த விவேச்சகஸ்ய கிருத்வா பவத்சூத்திர சஹஸ்ர ரஷ்மேஹே பாஷ்ய பிரதீபேன மஹர்ஷி மான்ய நீராஜனம் திருஷ்டதையா ந லஜ்ஜே. நான் என்ன பண்ணிருக்கேன், உங்க சூத்திரம் எப்படின்னு சொன்னா அது சூரியன் போல. சஹஸ்ர ரஷ்மி, சூத்திர சஹஸ்ர ரஷ்மிஹே சொல்றேன். உங்களுடைய சூத்திரம்ங்கிற அந்த சூரியனுக்கு நான் ஒரு நீராஜனம் காண்பிக்கிறேன். சூரியனே பிரகாசமா இருக்கு, அதுக்கு போய் தீபத்தை காமிச்சான்னா என்ன பிரயோஜனம்? தீபங்கிறது ஒரு அல்ப பிரகாசம். அத போலதான் என்னுடைய பாஷ்யம். சமஸ்தார்த்த விவேச்சகஸ்ய பவத்சூத்திர சஹஸ்ர ரஷ்மேஹே பாஷ்ய பிரதீபேன நீராஜனம் கிருத்வா. நான் பண்ணிருக்கிறது உங்க சூத்திரத்துக்கு ஒரு நீராஜனம் தான். நீராஜனம்னா என்ன? வழக்கேத்தி காமிக்கிறது. அதான் பண்ணியிருக்கேன். பாஷ்யங்கிற ஒரு பிரதீபத்தை கொண்டு சூத்திரங்கிற சூரியனுக்கு நான் ஒரு நீராஜனம் காண்பிச்சிருக்கேன். அதனால நான் இதுக்காக லஜ்ஜப்படல. சூரியனுக்கு போய் இப்படி பண்றேனே, அப்படி என்ன இதனால முடியுமா அப்படின்னு நான் திருஷ்டத்தையா ந லஜ்ஜே. இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு வெட்கமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அகாரி யத் சாகசம் ஆத்மபுத்தியா பவத் பிரசிஷ்ய வியபதேச பாஜா விசாரிய தத் சூக்தி துருக்தி ஜாலம் அருக சமீகர்த்தும் இதம் கிருபாலு. இதான் காரணம். நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணினது கரெக்டா இருக்கும்னு நான் நம்பல. ஆனா உங்களை போல பெரியவா கிட்ட நான் அதை கொடுத்தேன்னா நீங்க அதை திருத்தி கொடுக்க முடியும் இல்லையா? அகாரிய சாகசம் ஆத்மபுத்தியா. நான் பண்ணினது ஒரு சாகசம் தான். இந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினேங்கிறது அது ஒரு சாகசம். உங்க பரம்பரையில வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அருகதையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. பவத் பிரசிஷ்ய வியபதேச பாஜா. உங்களுடைய பிரசிஷ்ய பரம்பரையில வந்திருக்கேன் இல்லையா?
கௌடபதம் மகாந்தம், சுக்கருடைய சிஷ்யர் கௌடபாதர், அவர் கோவிந்த பகவத் பாதர், அடுத்தது இவர் சங்கர பகவத் பாதர், அப்படிங்கிற கிரமத்துல வந்திருக்கேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, விசாரிய தத் சூக்தி துருக்தி ஜாலம், என்னுடைய பாஷ்யத்துல எது சரியாக இருக்கு எது தப்பாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதை பார்த்து சமீகர்த்தும், இந்த பாஷ்யத்தை திருத்தி எல்லாம் சரியாக இருக்கும்படியாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். சமீகர்த்தும் இதம் கிருபாலு, இதுதான் எனக்கு என்னுடைய கோரிக்கை, நீங்க பண்ணி கொடுக்கணும். பாஷ்யம் ததுக்த்வா அர்ப்பிபத் அஸ்ய ஹஸ்தே ஹஸ்தத்வயேன ஆதரதோ வினீதः ஆதாய சர்வத்திர நிரைக்ஷதாசு பிரசாத காம்பீரிய குணாபிராமம் அப்படின்னு சொல்லி தான் எழுதின அந்த பாஷ்ய புஸ்தகத்தை 2 கையால எடுத்து வியாத பகவானுடைய கையில கொடுத்துட்டாராம். அதை வாங்கிட்டார். இவர் கொடுத்த பாஷ்யத்தை ஆதியிலேருந்து கடைசி வரையில் எல்லாம் பார்த்தாராம் சூத்திரக்காரர். பார்த்து ரொம்ப பிரசன்ன கம்பீரமாக இருக்கு பாஷ்யம். அழகானதாக மாத்திரம் இல்லை, ஆழ்ந்த கருத்தை கொண்டதாக இருக்கு. சூத்திரத்துல கூடமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய பாஷ்யமாக இருக்கு அப்படின்னு பார்த்தார். அப்படி சொல்றார், சூத்ரானுகாரி மிருது வாக்கிய நிவேதிதார்த்தம் ஸ்வீயை பதை சக நிராகிருத பூர்வபக்ஷம் சித்தாந்த யுக்தி வினிவேசித தத் ஸ்வரூபம் திருஷ்ட்வா அபிநந்திய பரிதோஷவசாத் அவோச்சது. எப்பவுமே பாஷ்யம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுவா இல்லையா? அப்படின்னா சூத்ரானுகாரியாக சூத்திரத்தை அனுசரித்து அவ எழுதணும். அதே சமயத்துல தன்னுடைய ஒரு விசேஷங்களையும் அதுல காமிக்கலாம். பாஷ்யத்துக்கு அந்த சுவாதந்திரம் உண்டு. சூத்திரக்காரர் சொல்லல அதனால நான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. சூத்திரக்காரர் சொன்னத்தை சொல்லணும், அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். அதே சமயத்துல அந்த இடத்துல ஒரு புது விசேஷம் இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னா அதை பாஷ்யக்காரருக்கு சொல்லறதுக்கு சுவாதந்திரம் உண்டு. அதாவது ஸ்வபதானிச்ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்ய விதோ விதுகு அப்படின்னு சொல்லுவா. அந்த விதத்துல இந்த பாஷ்யம் அமைஞ்சிருக்கான். சூத்ரானுகாரி மிருது வாக்கிய நிவேசிதார்த்தம், சூத்திரத்தை அனுசரித்து மிருதுவான பாஷையில அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இந்த பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. அது மாத்திரமில்ல, ஸ்ரீயை பதைஹி சக நிராகிருத பூர்வபக்ஷம், தன்னுடைய பதங்கள்னாலே பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணக்கூடியதாக இந்த பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. பூர்வபக்ஷத்தையும் சொல்லி அதையும் நிராகரணம் பண்றது. சித்தாந்த யுக்தி வினிவேசித தத் ஸ்வரூபம், அதே சமயத்துல பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்றது எப்படின்னு கேட்டா சித்தாந்த யுக்தி, அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்றதுக்கு இந்த பாஷ்யத்துல சொன்ன சித்தாந்த யுக்திகள்லாம் நன்னா இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை பார்த்தாராம் பாஷ்யக்காரர், இல்ல சூத்திரக்காரர் பார்த்தார். பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அபிநந்திய பரிதோஷவசாத் அவோச்சத்து, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதை சந்தோஷப்பட்டு சொல்லி அப்புறம் சொல்றாராம், ந சாகசம் தாத பவான் அகார்ஷீத் யத் சூத்திரபாஷ்யம் குருணா வினீதः வினிஸ்ஸரேத்தே வதனாத்யதீந்தோ கோவிந்த சிஷ்யஸ்ய கதம் துருக்ஷம். நீ ஏதோ இந்த சூத்திரபாஷ்யம் எழுதினது நான் என்னுடைய சாகசமா எழுதிட்டேன், சரியோ தப்போன்னு சந்தேகப்படுறியே, அப்படி இல்லப்பா. ந சாகசம் தாத்த பவான் அகார்ஷி, நீ சூத்திரபாஷ்யம் எழுதினது ஒரு சாகசம்னு நீ நினைக்காதே. ஏன்? யத் சூத்திர பாஷ்யம் பவான் அகார்ஷி தத் சாகசம்னு நீ நினைக்காதே. ஏன்னா நீயா எழுதல, இது குருணா வினீதா, உன்னுடைய குரு சொல்லி கொடுத்திருக்கார், அத நீ எழுதிருக்க. குரு உனக்கு போதிச்சு இதே மாதிரி நீ சூத்திர பாஷ்யம் எழுதுன்னு சொல்லித்தானே நீ எழுதியிருக்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாயால தவறு எங்கேயாவது வருமா? வினிசரேத்தே வதனாத்யதீந்தோ கோவிந்த சிஷ்யஸ்ய கசம் துருப்தம், உன்னுடைய
அதுவும் கோவிந்த பகவத்பாதாளுடைய சிஷ்யனான உன்னுடைய முகத்திலிருந்து துருக்தம் தவறான வார்த்தை வெளிவர முடியுமா? வர முடியாது. நீ எப்படி தப்பா சொல்ல முடியும் பாஷ்யத்துல? அது கோவிந்த சிஷ்யனாச்சே நீ. இப்ப கோவிந்தனுடைய சிஷ்யனுக்கு தவறாக பேச தெரியுமா? அவன் வாயிலேன்னு தவறு வராது. இந்த விஷயத்துல பாஷக்காரனே ஒரு இடத்துல சொல்றாங்க. இந்த மாண்டூக்கிய பாஷ்யம் முடியறச்சே கோவிந்த பகவத்பாதாவுடைய பாதத்தை சேவிச்சுட்டா இந்த ஸ்ருதி சம வினயம் இதெல்லாம் அமோகமாக சித்திக்கும். இவன் எப்பேற்பட்ட இதுதான் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அவருடைய பாதத்தை சேவிச்சாச்சுன்னா நிஜமாவே சமம் வரும், நிஜமான வினயம் வரும், எல்லாமே வந்துடும். இது வராம போகாது அப்படின்னு நமஸ்காரம் பண்றச்சு சொல்றான். பஹ்வர்த்த கர்ப்பாணி லகூனி யானி நிகூಢபாவானி ச மத்வசாம்சி த்வாம் ஏவமித்தம் விரஹய்ய நாஸ்தி யஸ்தானி சம்யக் விவரீதும் இஷ்டி. நான் பண்ணின சூத்திரம் சின்னது, லகுவா இருக்கும், குட்டியா இருக்கும். ஆனா அதுல ஏகப்பட்ட அர்த்தங்களை உள்ள வச்சுட்ட. பஹ்வர்த்த கர்ப்பாணி லகூனி, அதனால நிகூಢபாவானிச்ச மத்வசாம்சி, அதனுடைய பாவம் வந்து ரொம்ப பிரகாசமா எல்லாருக்கும் தெரியும்படியா இல்லை, கூடமாக இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு சூத்திரத்துக்குள்ள. இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா உன்னை விட்டால் யாரால முடியும்? துவாம் ஏவ மித்தம் விரஹய்ய, கோவிந்த பகவத்பாதாட்ட பரம்பரையாக சம்பிரதாயமாக வேதாந்தம் வாசிச்ச ஒன்ன விட்டால் யாரு இருக்கா? ஒத்துருமே இல்லையே. நாஸ்தி யஸ்தானி சம்யக் விவரீதும் இஷ்டி. இந்த சூத்திரங்களுக்கு சரியான வியாக்கியானம், இதனுடைய விவரத்தை சரியாக விவரணம் பண்ணக்கூடியவன் யாரு இருக்கா? ஒத்துருமே இல்லையே. வியாக்கியாஹி பூயோ நிகமாந்த வித்யாம் விபேதவாதான் விதுஷோ விஜித்ய கிரந்தான் புவி க்ஷாபய சானுபந்தான் அகம் கமிஷ்யாமி யதா அபிலாஷம். வியாக்கியாஹி அப்படின்னு ஒரே பதமா இருக்கணும். வியாக்கியாஹின்னு தனியா போட்டிருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. வியாக்கியானம் செய் அப்படின்னு நினைக்கிறேன். வியாக்கியாஹி பூயோ நிகமாந்த வித்யாம், நீ வந்து மேலும் மேலும் வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் எழுது. சூத்திர பாஷ்யத்தோடு நிறுத்தாதே, உபனிஷத் பாஷ்யம் எல்லாமே பண்ணு. விபேத வாதான் விதுஷோ விஜித்ய, இந்த பேதவாதிகள்லாம் இருக்காளே, வேதாந்தங்களுக்கு தப்பான அர்த்தத்தை சொல்லி கொடுத்து லோகத்தை ஏமாத்துறா. அவ என்ன பண்ணிடுறான்னு கேட்டா, வேதாந்தத்துடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையான அர்த்தத்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு லோகம் எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அதுக்கு தகுந்தா போல அவளுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தையே சொல்லிவிடுறது. இதான்ப்பா வேதாந்தத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவ என்ன பண்ணுவா, ஆமா நமக்கு தெரிஞ்ச விஷயமா நன்னா தானே இருக்கு அப்படின்னு, அதுதான் கரெக்டா இருக்கு. ஆஹா, அவ புரிஞ்சின்ற விஷயத்தையே வேதாந்தத்துக்கு அர்த்தமாக சொல்லி கொடுத்து வேதாந்தம் எதை சொல்லி கொடுக்க வந்ததோ அந்த அர்த்தத்தை அப்படியே முடிமறைச்சுட்டான். அந்த மாதிரி உள்ளவாளை நீ ஜெயிக்கணுங்கிற. விபேதவாதான் விதுஷோ விஜித்ய, இந்த மாதிரி பண்ணக்கூடியவாள்லாம் விபேதவாதாக, விசேஷமாக பேதவாத வியாதிகளா இருக்கா, அவ எல்லாரையும் நீ வந்து ஜெயிச்சு கிரந்தான் புவி க்ஷாபய சானுபந்தம், இந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த பூமியில பிரச்சாரம் செய்யும். நான் என்னுடைய வேலை முடிஞ்சு வச்சு நான் கிளம்புறேன்ட்டார். அகம் கமிஷ்யாமி யதா அபிலாஷம், அப்போ வேண்டிய இடத்துக்கு நான் கிளம்பிட்டுறேன். ஏவமுக்த்வாது யாஸ்யாமி த்யுச்சரந்தம் முனீஸ்வரம் நத்வா இதமாக சர்வஜ்ஞ மதந்தோத்ய பவிஷ்யதி. இவர் இப்படி கிளம்புறாரோ இல்லையோ, உடனே இவர் என்ன பண்ணா, சங்கரர் உடனே காலில் விழுதார். இங்க போறேன்னு சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு வேற போட்டுட்டு கிரந்தங்கள்லாம் எழுதி பூமியில எல்லா இடத்துலயும் நீ அதை பிரச்சாரம் பண்ணுன்னு வேற சொல்லிட்டு, ஆனா எனக்கு இன்னையோட ஆயுசு முடிஞ்சு போறது, இன்னைக்குதான் கடைசி நாள். மதந்தகா அத்திய பவிஷ்ய சர்வஜா, ஏ சர்வஜரே,
இன்னைக்குதான் கடைசி நாள், இவ்வளவுதான் எனக்கு மொத்தமே ஆயுசு, அதனால இன்னைக்கு எனக்கு சரீரம் போகிற நாளாச்சு, மதந்தகா அத்திய பவிஷ்யதி அப்படின்னு. பிராணோத்கிரமம் அவேக்ஷ, அதனால என்ன எனக்கு இன்னும் ஆயுச கொடுன்னு கேட்கல. பிராணோத்கிரமம் அவேக்ஷிய அத்ய யாஸ்யசி துவம் தயாநிதே துவத் பாத சந்நிதேர் யோகாத் முக்த ஏவாகம் அத்வய. இன்னைக்கு எனக்கு பிராண வியோக நாளு, நீங்க இருந்து என்னுடைய பிராணோத்கிரமண காலத்துல இருந்துட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால யாசித்துவம் என்னுடைய பிராண வியோகத்தை பார்த்துட்டு நீங்க போகலாம். உங்களுடைய சந்நிதியில எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னு சொன்னா சந்தேகமே இல்லை, நான் முக்தன். முக்த ஏவாகம் அத்வயகா, அந்த அத்விதீய பிரம்மஸ்வரூபமாக நான் முக்தனாக இருப்பேன். உங்களுடைய சாநித்தியத்துல எனக்கு அந்த பூர்த்தி ஏற்பட்டனே அப்படின்னு. இத்யுக்தா சங்கராச்சாரியம் இதமாக கிருடான்விதா கதம் பிரவருத்திர் பாஷ்யஸ்ய கதே துவை ஜெகதி அலம். கேட்ட உடனே அவர் சொல்றார், ஒரே தயை, கிருடான்விதா இதமாக, ரொம்ப தயோடு சொல்றார். ஏன்பா நீ போயிட்டேன்னா அவனுடைய பாஷ்யத்துக்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் ஏற்படும், நான் நினைச்ச காரியம் ஒன்றும் நடக்காத விடுமே. கதம் பிரவருத்தி பாஷ்யஸ்ய கதே துவை ஜெகதி அலம். நீ இன்னைக்கு சரீரத்தை விட்டுட்டே அப்படின்னு சொன்னா இந்த ஜெகத்துல இந்த பாஷ்ய பிரச்சாரங்கிறது எப்படி ஏற்படும்? நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகலையே இன்னும். அதனால என்ன பண்ணணும், தஸ்மாத் அத்வைத போதாய ஸ்திரோ பவ பராவரே. ஆஜ்ஞப்தோபி ஏவம் ஆச்சாரிய புனராக முனீஸ்வர். தஸ்மாத் அத்வைத போதாய ஸ்திரோ பவ பராபவே. நீ அத்வைதத்தை பரப்பணும், அதனால இன்னும் கொஞ்சம் காலம் ஸ்திரமாக இங்கேயே இரு, சரீரத்தை விடாது. இப்ப ஆஜ்யம் பண்ணிட்டார், உத்தரவு இல்லையா, குரு குருக்கு குரு பரமகுரு இல்லையா, அதனால அவர் சொன்னதை நம்மளா தட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு சரீரம் விடுற நாள், இதுக்கு மேல பிராணம் நிற்காது, என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் மறுபடியும் வியாசரை பார்த்து சங்கரர் சொல்றாராம், சரத்சு ஷோடசஸ்வேவ மதாயு ஸ்திதி இத்யதஹ வியாசஸ்து ஆகர்ஷயாமாச பிரம்மாணம் சிருஷ்டி காரணம். எனக்கு 16 வயசு முடிஞ்சு வருது, எனக்கு மொத்தம் 16 வயசு தான் ஆயுசு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். உடனே வியாசர் என்ன பண்ணாரா, நேரம் பிரம்மாவை கூட்டின்னு விட்டார், குடிச்சு எழுதுன்னு வந்துட்டார். ஆகர்ஷயாமாச பிரம்மாணம் சிருஷ்டி காரணம், சிருஷ்டி பண்ணவர் அவர் தானே, வாங்க வா உன்னோட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவை கூப்பிட்டுட்டார். கூப்பிட்டு அவர் சொன்னார், பிரம்மாபி அவாதீத் ஏவம் ஹி ஸ்வதந்திர சங்கர பிரபு யாவதிச்சாப்தம் உருவியாம் ஹி ஸ்தித்வா பஷாத் கமிஷ்யதி. சரி நான் சிருஷ்டி பண்றேன் அதெல்லாம் கரெக்டு, ஆனா சங்கரர் சுதந்திரமானவர், அதோ இவ்வளவு எழுதி வச்சிருக்கேனேங்கிறதுக்காக பார்க்க வேண்டாம், எவ்வளவு உங்களுக்கு இஷ்டமோ அத்தனை வருஷம் இங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிவிடுறார். சித்வா பஷாத் கமிஷ்யதி இத்யுக்த்வா அந்தர்ததே பிரம்மா வியாசஸ்ச பகவான் முனிஹி ததோ முமுதிரே சர்வேபி ஆயுர்விருத்தியா மகாகுருஹோ. இங்க என்ன கணக்குன்னு சொன்னா, இந்த 16 வயசு தானே இப்ப வந்தது, இன்னொரு 16 வயசு கொடுத்தார், 32 வயசு அதுதான். அதனால இந்த 32 வயசுல அவர் அதுக்கு மேல எல்லாம் பண்ணியிருக்கார் சங்கரன். யாவதிச்சாப்தம் உருவியாம் ஹி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு நாள் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷங்கள், நீங்க உங்களுடைய இஷ்டப்படி அத்தனை வருஷங்கள் இங்க இருக்கலாம் அப்படின்னு பிரம்மா அனுமதி கொடுத்துட்டார். அந்த இஷ்டப்படியா இருக்க வேண்டிய வருஷங்கள் எத்தனைன்னு சொன்னா 16 வருஷம். இப்ப 16 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 16 வருஷம் அவ்வளவுதான் கொடுத்துருக்கார். இதை சொல்லிட்டு வியாசர் இத பிரம்மா அங்கேயே அந்தர்தானம் ஆயிட்டார். வியாசரெல்லாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டார், ஏன்னா பாஷ்யக்காரருக்கு ஆயுசு வந்துருச்சு, ஒரு ஆயுசு அபிவிருத்தி ஆச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். தத்தோ முமுதிரே சர்வேபி ஆயுர்விருத்தியா மகாகுரு அம்போஜ சம்பவ
பராசர புத்திர தத்த ஸ்வாயுர் விசேஷ துரபோக ஹரிஜயேச்சு பிரக்ராந்தவான் திசி விதிஷ்யதி தீரவாதைஹி அத்வைதமேவ பரிவர்த்தயிதும் புதேஷு. இனிமேல் இவர் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன பண்றாருன்னா, அம்போஜ சம்பவ பராசர புத்திர தத்த. அம்போஜ சம்பவகான்றது பிரம்மா. பிரம்மா மகாவிஷ்ணுவுடைய நாபி கமலத்திலிருந்து உண்டானவர். ஆனால் அவருக்கு கமல உத்பவகா, கமலத்துல உண்டானவர் அப்படிங்கலாம் பேரு, தாமரையில உண்டானவர். அதனால இவர் அம்போஜ சம்பவகா பிரம்மா, பராசர புத்திரகா வியாசர், பராசர முனிவருடைய உள்ள. இவ ரெண்டு பேருமா சேர்ந்து இவருக்கு ஆயுச கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. தத்த ஸ்வாயுர் விசேஷ, ஒரு 16 வருஷம் கொடுத்திருக்காரா. இந்த 16 வருஷத்தை நம்ம எப்படி நல்ல வழியில உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணினார்னா, துரபோக ஹரிஜயேச்சு, ஆயுர் விசேஷ துரபோக ஹரிஜயேச்சு. துரபோகம், மற்றவாளனாலே யாருக்கு பதில் சொல்லி ஜெயிக்க முடியாதோ அப்பேற்பட்டவாளெல்லாம் ஜெயிச்சு திக்விஜயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இச்சையோடு பிரக்ராந்தவான் திசி விதிஷ்யதி தீரவாதைஹி அத்வைதமேவ பரிவர்த்தயிதும் விசேஷம். எல்லா திக்குலையும் அங்கங்கே போய் இந்த அத்வைதத்தை அங்க உள்ள வித்வான்கள் கிட்ட பரப்ப பிரயத்தனம் பட்டார். அதி தீரவாதை, அந்த வித்வான்களோடு வாதம் செய்து அவளுக்கு புரிய வச்சு, அவ நினைக்கிறது தப்பு அப்படின்னு புரிய வச்சு அத்வைதத்தை அவளுக்கு போதிச்சார். பண்டமிஸ்ர வாதங்கள்லாம் அப்படித்தானே. பண்டமிஸ்வரோட இவர் பண்ணின வாதம்னு சொன்னா துவைதாத்வைத விசாரம் தான், விவாதம் தான். கடைசியில ஒத்துண்டார். அதனால இப்படியாக எல்லா திக்கிலையும் பெரிய வித்வான்கள் அப்படின்னு பிரசித்தமா இருக்கிறவாளோடு வாதம் செய்து, தீரமான வாதத்தை செய்து அத்வைதத்தை பரப்பினான். 64 ஸ்லோகமா எடுத்து இதுக்கு மேல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.